இலங்கை போக்குவரத்து சபைக்கு எதிர்காலத்தில் பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் 25 டிப்போக்களை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 750 புதிய சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பேருந்தில் பயணித்த பயணியொருவர் திடீர் சுகயீனமடைந்த நிலையில் சாரதியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு குருநாகல் பகுதிகளுக்கு இடையில் சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்த பயணியொருவர் திடீரென்று சுகயீனமடைந்துள்ளார். இந்த நிலையில் சுகயீனமடைந்த பயணியை காப்பாற்றுவதற்காக உடனடியாக செயற்பட்ட சாரதி பேருந்தை அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு திருப்பி குறித்த பயணியை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். இதன்போது குறித்த பேருந்தில் இருந்த மக்களும் இதற்கு ஒத்துழைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பேருந்து சாரதியின் மனிதாபிமான செயலுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.